வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வேற கோணல்ல உங்களுக்கு நான் இதை சொல்ல போறேன். மெயினா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்வி கொள்கை 2020. இந்த தேசிய கல்வி கொள்கையை பத்தி ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறேன். அது நிறைய பெரிய வரவேற்பு வந்திருக்குது. இது என்னுடைய பதிவு குழந்தைகளுடைய முன்னேற்றம், நாட்டினுடைய முன்னேற்றம் சார்ந்தது. இது அரசியலோ அல்லது அரசியல் கட்சி இப்படி சொல்றாங்க, அந்த கட்சி இப்படி சொல்றாங்கிற ஆங்கிள்கே நான் வரல. வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நினைச்சு இந்த பதிவை உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த தேசிய கல்வி கொள்கை 68 தான் முதல்ல 1968 வந்துச்சு. அந்த 1969ல போராட்டம் பண்ணி ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் சில அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. நான் 2023ல நான் காமராஜர் காலேஜில் இந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட நான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நிறைய விஷயங்கள் என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா நிறைய விஷயங்கள் அதோடைய பாசிட்டிவ் சைடை பத்தி நான் நிறைய சொன்னேன். இந்த தேசிய கல்விக் கொள்கையினால என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத சொன்னேன். இந்த நீங்க போட்டோ பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலா நான் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கு சொன்னேன். காமராஜ் காலேஜில் ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை பத்தி நான் நிறைய சொன்னேன். அதை நிறைய டீச்சர்ஸ் அண்ட் இவங்க நிறைய ஏத்துக்கிட்டாங்க. அதோடைய போட்டோ தான் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நல்லபடியா நடத்தி முடிச்சதுனால காமராஜர் காலேஜ் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அப்ரிசியேஷன் சர்டிபிகேட்னு கொடுத்தாங்க. இதையும் நீங்க பார்த்திருக்கலாம். தேசிய கல்விக் கொள்கை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கில் எல்லாத்துக்கும் மல்டி ஸ்கில்லா இருக்கணுங்கிறது இன்னைக்கு உலகத்துடைய நீதி. பிகாஸ் காம்படிட்டிவ் இஸ் வெரி ஹை. இந்த உலகத்துல காம்படிஷன் ஜாஸ்தி. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு மீடியேட்டர், நான் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன், நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர் அண்ட் ஐ எம் அ ப்ரொஃபசர். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ யூஸ் டு பிளே சம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த மல்டி ஸ்கில் இருக்கிறதுனால என்னால எந்த காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் என்னால சர்வை பண்ண முடிஞ்சிச்சு. அதோட ஒத்து போக முடிஞ்சிச்சு. இது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முன்னே சொல்லியிருக்கேன், நான் நம்பர் 1 ஏர் கண்டிஷன் கம்பெனி லாய்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கேன். அது டெல்லியில வேலை பார்த்திருக்கேன். டெல்லியில எப்போதுமே இந்த நார்த் சவுத் டிவைட் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல. அப்போ நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது என்னுடைய ட்ரெயினர் ஓ மദ്രാசி அப்படின்னு சொல்லிட்டு தும் ஹிந்தி மாலும் ஹை அப்படின்னு கேட்டார். எஸ் மே ஹிந்தி மாலும் ஹை சார் அப்படின்னு சொன்னேன். அதனால அவருக்கு என் மேல ஒரு அஃபினிட்டியும் வந்துச்சு. அதனால ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதனால அந்த கம்பெனில என்னால ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. ஒரு குழந்தையோட எதிர்காலம் ஒரு மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும்னால் எந்த தாய் தந்தையரும் அதை நிச்சயமாக ஆதரிப்பாங்க. ஸோ அதனால ஹிந்தி வேணும், ஹிந்தி வேண்டாம், இந்த தேசிய கல்வியை நாங்க ஏற்க மாட்டோங்கிறது இது அரசியல் ரீதியா நீங்க பார்க்காம உங்களுடைய தனிப்பட்ட குழந்தைகளுடைய நலன் கருதினீங்கன்னா நிச்சயமா நீங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஆதரிப்பீங்க. ஸோ அந்த லாயட்ஸ் கம்பெனில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு டெல்லியில போய் நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஹிந்தி எனக்கு தெரியும். அதனால எனக்கு அது ஒரு பெரிய பயன் அடைஞ்சிச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இந்த இந்த ரிப்போர்ட் எத்தனை லாங்குவேஜஸ் 8 கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் 22 லாங்குவேஜஸ் கான்ஸ்டிடியூஷன் 8th ஷெட்யூல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் திருப்பி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல சில லாங்குவேஜஸ் 14 ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த அசாமி, பெங்காலி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, உருது, போடோ, சந்தாலி, மைத்திலி அண்ட் டொக்ரி. இதுல 1992ல போடோ, டொக்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி வேர் ஆடட். 1992ல இந்த லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியால கிட்டத்தட்ட 123 மதர் டங் இருக்கு, தாய்மொழி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க நிறைய பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்சஸ் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். அது சம்பந்தமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரல் அண்ட் சென்சஸ்ல உள்ள ரிப்போர்ட் பிரகாரம் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதை நீங்க அந்த சென்சஸ் இதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம். இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வருஷம் ஹிந்தி படிக்கிறவருடைய இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் 2009ல இருந்து எடுத்திருக்கேன். 2009ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் இருந்தது. அப்புறம் 2010 ஆச்சு. 2018ல பாத்தீங்கன்னா 5,20,000. 2000 ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 2009ல 98 இருந்தது. இன்னைக்கு 2018ல 929 இருக்கு. நான் ரிப்போர்ட் 2019 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். 929 ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஹிந்தி சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஹிந்தி பிகம்ஸ் த தேர்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். இங்கிலீஷ்க்கு அப்புறம் மேண்டரின்ங்கிறது சைனீஸ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஹிந்தி, அதுக்கப்புறம் தான் ஸ்பானிஷ், அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சு வருது. சோ ஒரு எக்ஸ்ட்ரா மொழி படிக்கிறதுனால எந்த விதமான தவறும் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க வியூவர்ஸ் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு எல்லாம் விட்டுருங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். முதல்ல தமிழ் நிறைய பேத்துக்கு படிக்க தெரியல அப்படிங்கிறது ஒரு மிக கொடுமையான விஷயம். அதை நீங்க நிறைய பத்திரிகைகளை பார்த்திருப்பீங்க. 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து தமிழ் ஒழுங்கா படிக்க தெரியல அப்படிங்கிறத நீங்க வந்து கண்கூட பார்த்திருப்பீங்க. இந்த தமிழாக்கத்துடைய கல்விக் கொள்கையை அன்னைக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. தாய்மொழியில வந்து நல்ல கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த போட்டிருக்காங்க. தாய்மொழியில வந்து நல்ல கத்துக்கணும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 4.2 பேஜ் 21ல பாத்தீங்கன்னா ஆரம்ப வாசிப்பு எழுத்தில் இருக்கும் 3ஆம் வகுப்பிலிருந்து அதற்கு மேல் பிறமொழியில் எழுதல் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தாய்மொழிக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருக்குங்கிறத இதை போட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டா படிச்சதுனால இதை உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரிப்போர்ட்டை படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த தாய்மொழி ரொம்ப முக்கியம், அந்த தேர்ட் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தேர்ட் மொழி படிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லைங்கிறதுக்கு நிறைய சான்றிதழ் இந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, தமிழ் சின்ன பசங்களை விட்டுருங்க. தமிழ் வந்து எப்படியெல்லாம் இவங்க வந்து தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்கு இந்த 2 படம். நான் வந்து விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு ரெகுலரா போற விஜயாபதி பக்கத்துல இருக்கு, வள்ளியூர் பக்கத்துல. இது அந்த கோயில்ல அந்த அம்மன் சன்னதியில 2 கங்கை அண்ட் யமுனை அப்படிங்கிற அந்த ரிவர் உடைய சிலை இருக்கு. இதுல பாருங்க யமுனைன்னு கரெக்டா போட்டிருக்கு. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்துருவீங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க, கெங்கைன்னு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? கெங்கைன்னு எழுதியிருக்காங்க. இது யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க எந்த யூடியூப்லயும் இது வந்து சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த போட்டோவை வந்து நான் எப்பவும் எடுத்து வச்சேன், தமிழ் எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு. இது என்னுடைய இதுக்காண்டி எழுதியிருக்கேன். நான் வந்து இதை போய் வந்து ஒரு இதா இஷ்யூ ஆக்குறதுக்கெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. ஆனா இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன், கங்கையை வந்து எப்படி எழுதியிருக்காங்க. அந்த சைடு யமுனை எப்படி எழுதியிருக்காங்க, கரெக்டா எழுதியிருக்காங்க. இந்த சைடு கங்கையை வந்து கெங்கைன்னு எழுதியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி தமிழ் கூட ஒழுங்கா இல்லைங்கிறத நீங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, தமிழை விட்டுருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால 21ஆம் தேதி அன்னைக்கு அழகா போட்டிருக்காங்க, ஹூ வில் ஸ்பீக் ஃபார் இங்கிலீஷ். நீங்க வந்து தேர்ட் லாங்குவேஜுக்கு சண்டை போடுங்க, அதுக்கு சண்டை போடுங்க. இன்னைக்கு குளோபல் காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்றீங்க. அந்த குளோபல் காம்படிட்டிவ்ல நீங்க வந்து எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகா ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. 32% of class 5 government schools in Tamil Nadu can read a class 2 level text தான் போட்டிருக்காங்க. And 21% can do division. This compares to 49 and 30% at the nationwide level respectively. The state is underperforming relative to its wealth. So clean-ஆ போட்டிருக்காங்க. 50% லெஸ் கூட நம்ம எந்த மொழியும் தமிழ்நாட்டில் சரியா பேசல, அண்டர் பெர்ஃபார்மிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் தான் நான் சொல்றேன், நானாவே சொல்லல. சோ தயவுசெய்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நான் தான் சொல்றேன், முழுமையா படிங்க, நல்ல விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை பரப்புங்க. நீங்க வந்து தமிழ்நாடு வந்து சினிமாவால கெட்டு போனது ஒரு ஆங்கிள், விஷயத்தை நீங்க தெரியாம வந்து இருக்கீங்கிறது இன்னொரு வருத்தத்துக்குரிய செய்தி. அதனாலதான் நெல்லை கனெக்ட் சேனல்ல நான் ரெகுலரா எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்றேன். எங்களால எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டடா வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை அங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய காமராஜர் காலேஜுடைய உங்களுக்கு போட்டோவே காமிச்சிருக்கேன். அதோடைய அப்ரிசியேஷன் உங்களுக்கு தெரியும். 25/2/2023, ரைட்? தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டன்.